வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னை வணங்கி, தந்தையை வணங்கி, குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, இன்றைய தலைப்பு உடல் நலம். அது தவிர பார்த்தோன்னா மனவளக்கலை யோகாவினுடைய அறிமுக வகுப்பு. அது நம்முடைய மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் எதுக்காக ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் அமைதி அடைந்தால் மட்டும்தான் அந்த அமைதி தான் பார்த்துட்டிங்கன்னா தனி மனித அமைதி குடும்ப அமைதியாக மாறும். குடும்ப அமைதி சமுதாய அமைதியாக மாறும். சமுதாய அமைதி தான் பார்த்திங்கன்னா உலக அமைதியாக மாற முடியும். அப்படிங்கிற உலக அமைதி மெயின் கோல் அவருடைய மெயின் கோல் உலக அமைதி. ஏன்னா இப்போ கூட பார்க்குறீங்க, ஈரான் அரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான போர்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் அதில் போர்கள் நடக்கிறதில்ல, அது நம்மளுக்கு தெரியதில்லை. ஆனால் பல நாடுகளில் பலவிதமான பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய மனதில் அமைதி இல்லை. அவன் எதையோ தேடுகிறான், ஏதோ கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா சண்டை போட்டு விடுறான். அப்போ பார்த்துட்டிங்கன்னா உலக அமைதி அப்படிங்கிறதான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம். ரைட். இப்போ இந்த யோகா அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இணைத்தல்னா எதை இணைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல், உயிர், மனம். இந்த உடல் நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலாக இருக்கின்றது. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது அணுக்களின் தொகுப்பு. அணுக்களின் தொகுப்பு என்ன மாறுனா திசுக்களாக மாறுகின்றது. திசுக்களின் தொகுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கன் சொல்கிறாங்க. சரியா? அந்த ஆர்கன்களின் தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா உறுப்புகளின் தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த மனித உடல், முழு மனித உடல். இது நமக்கு கண்ணில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட அது தவிர இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் தொகுப்பு. இந்த உடல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பஞ்சபூதங்களின் தொகுப்பு. அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த நிலம் தான் பார்த்தோன்னா இந்த பரு உடலாக இருக்கின்றது. தோல், எலும்பு இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மண்ணோட தொடர்புடையது. சரியா? நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீர் எப்படி இருக்குது? நீர்ம பொருள், அதாவது ஓடக்கூடியது. அதே மாதிரி நம்முடைய ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கலர் மட்டும் வித்தியாசப்படுது. ஓகேவா? அது சில முக்கியமான பொருட்கள் நம்ம உடலுக்குள்ளே அந்த ரத்தத்தில் அந்த ஹீமோக்ளோபின், வெள்ளை அணுக்கள், அதனுடைய சிவப்பணுக்கள் அந்த காரணத்தினால அது சிவப்பில் இருக்குது. இருந்தாலும் தண்ணி மாதிரி அது என்ன ஆகிட்டு இருக்குது, உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. சரியா? காற்று நம்ம எப்போவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்ருக்கோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அதனால தான் ஒரு சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காயமது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உடல் பார்த்தீங்கன்னா இந்த காற்று நிரம்பின பை அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ அந்தளவுக்கு முக்கியமானது இந்த காற்று. ஆனால் நம்ம எந்தளவு மூச்சை உள்ளெழுத்து வெளியிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நம்ம உடல் சூடு, அதாவது 37.4 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவோம், 96.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த நார்மல் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் சரியாக மெயின்டைன் ஆக வேண்டும். சரியா? அப்போ நம்ம அந்த இதுவும் இருக்கின்றது, நெருப்பும் நம்ம உடலில் இருக்கின்றது. அடுத்து ஆகாயம் என்னவா இருக்கலாம்? ஆகாயம் நம்ம உடலில் என்னவாக இருக்கின்றது? உயிராக இருக்கின்றது. சரியா? அப்போ இந்த பஞ்சபூதங்கள் நம் உடலில் பரு உடலாக இருக்கின்றது. நீர் இரத்தமாக இருக்கின்றது. நெருப்பு உடல் சூடாக இருக்கின்றது. நெருப்பு காற்று சுவாசமாக இருக்கின்றது. ஆகாயம் உயிராக இருக்கின்றது. அப்போ நாமளும் இயற்கையும் ஒன்றா வேறையா? இல்லைன்னா நாம வேற இயற்கை வேறன்னு நினைக்கிறீங்களா? நாமளும் வேற இயற்கை வேற கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இயற்கையை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். சரியா? ரைட். அப்போ இந்த பரு உடல்ங்கிறது ஓரளவு அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது என்னது பார்த்தீங்கன்னா 3 இதில் இணைப்பு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பரு உடல், அடுத்து உயிர். நம்ம உடலில் உயிர் எங்கே இருக்கின்றது? உடலில் உயிர் எங்கே இருக்கின்றது? உயிர் உடல் முழுவதும் இருக்கின்றது. ஆனால் அந்த உயிருக்கு ஒரு மையம் இருக்கின்றது. உயிருக்கு மையம் இருக்கின்றது. எப்படி காற்றுக்கு மையம் நம் உடலில் எதுவாக இருக்கலாம்? நுரையீரலாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரத்தத்தின் மையம்
இதயமாக இருக்கின்றது. அதே மாதிரி உயிருக்கும் மையம் இருக்கின்றது. அந்த உயிரினுடைய மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலினுடைய மையம் தான் வந்து உயிருக்கு மையமாக இருக்கின்றது. ஓகேவா? அது எங்கே இருக்கான்னு பார்த்தா இப்போ 4 அடி நான் இருக்கேன்னு பார்த்தா மேலேருந்து கீழே 2 அடி, கீழேருந்து மேலே 2 அடி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து முதுகெலும்பு முடிகிற இடத்துல அந்த உயிரானது உயிர் மையமானது இருக்கின்றது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது என்னதான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை பற்றி. இன்னும் வந்து அந்த உயிரினுடைய அளவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மனம். மனம் எங்கே இருக்குது? அப்போ மனம்னா என்ன? வாட் இஸ் மைண்ட்? எண்ணங்களின் தொகுப்பு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மனம் அப்படிங்கிறது. அந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடத்திக்கிட்டே இருக்கேன், நிறையா பேர் நிறையா விஷயங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நான் பேசுறதுல இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதோ இது முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணலாம், இவர் எப்போ முடிப்பார், அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனதில் ஓடிக்கொண்டே இருந்துகிட்டு இருக்கு. சரியா? அப்போ அந்த பலவிதமான எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்களின் தொகுப்பை தான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த மனம்ங்கிறத எனர்ஜியாக வந்து நாம் சொல்ல முடியும். ஜீவகாந்த அலை தொகுப்பு.